வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. விளக்கு எரினா என்ன வேணும்? அங்க வசனத்துல 3 விஷயத்தை சேர்த்து சொல்றாரு. அதை எல்லாமே சொல்லணும். இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய்ங்கிறது அபிஷேக தைலம். நம்ம மேல இருக்கிறதான அபிஷேகம். ஒலிவம் அப்படின்னு ஆலிவ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா நம்ம மேல் உள்ள அபிஷேகம். சகரியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒலிவ மரத்தை குறித்து, விளக்கு தண்டை குறித்து சொல்லுகிறது. அது ஒரு அபிஷேகம். அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. அதாவது அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்கன்னு சொல்ல முடியும். வெளிப்படுத்தல் 11:4 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 11:4. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த 2 பேரை குறித்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த 2 பேர் யாரு, 2 பேர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. எலியாவா, மோசேவா, அப்புறம் ஏனோக்கா, மோசேவா, அப்படி தேவைன்னா அங்கே கொடுத்துருக்கும் தானே வசனம். இப்போ இயேசுவை பார்க்க மோசேயும் எலியாவும் வந்தாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ எலியா மோசேன்னு கொடுத்துருக்கு தானே, கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ கொடுக்கணும்னா இங்கேயும் பைபிள் என்ன பண்ணியிருக்கோம்? அதில் கொடுக்கறதுக்கு பைபிளுக்கு என்ன? அவ கொடுக்கல தானே. 2 சாட்சிகள்னு நிறுத்துறது தானே பைபிள். 2 சாட்சிகள். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் இருக்கு. அப்போ 2 சாட்சிகள். அதுக்கு 2 அர்த்தம் என்னன்னா, 2 விதமான சாட்சி பலகைகள், 2 விதமான காரியங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி 2 பிரமாணங்களாக இருக்கலாம். ஒன்று நியாய பிரமாணம், இன்னொன்று சுயாதீன பிரமாணம். நியாய பிரமாணத்துக்கு அடையாளமா மோசே, சுயாதீன பிரமாணத்துக்கு அடையாளமா எலியா. இவங்க 2 பேர் தான் இயேசுவை பார்க்க வந்தாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அந்த 2 சாட்சிகள் என்பது 2 பிரமாணமா இருக்கலாம். ஏன்னா உபத்திரவ காலத்துல சபை கைவிடப்பட்டிருக்கும், அவங்களுக்கு சுயாதீன பிரமாணம். அது நியாய பிரமாண காலம், யூதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நியாய பிரமாணம். ஸோ 2 கான்செப்டும் அங்க இருக்கலாம். ஆனா இது 2ம் அபிஷேகம் பெற்றது. இது 2ம் கர்த்தருடையதான அபிஷேகம். அப்போ எண்ணெய் என்பது எதுக்கு? இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அபிஷேகம் இருக்குல்ல, இந்த அபிஷேகத்துல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் பைபிள் சொல்ற விஷயம். உங்க அபிஷேகம் சாட்சி இருக்குல்ல, அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரவத்தில் தான் உங்க சாட்சி விளங்கும். இடித்து பிழிந்த, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் ஒரு இடத்துல என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா வெளியே வரும். அது எப்போ வரும் தெரியுமா? இப்போ நீங்க இவங்களை பார்க்குறீங்க, பலிபீட தண்டையில் ஜனங்களை பார்க்குறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல. அந்த 9 வாசிங்க. 6, 9, 10. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். நல்ல கவனிங்க. இவெல்லாம் ரத்த சாட்சியா மரிச்சவன், உபத்திரவத்துக்கு நடுவில் வந்தவன். இதே கான்செப்ட் தான் சிமிர்னா சபைக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அவங்களோட சாட்சி பயங்கரமா இருக்கு. சிமிர்னா சபைக்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பட போற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாதே. அப்போ கர்த்தர் உங்களை ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே நடத்துறார். கர்த்தர் உங்களை வேதனைகளுக்குள்ளே அனுமதி கொடுக்கிறார். வனாந்தரத்தின் பாதையில் நடத்துறாரு, இல்லைன்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல, நல்ல கவனிங்க, 2 விதமான காரியங்கள் நடக்கலாம். ஒன்று பிசிக்கலி, இல்ல ஸ்பிரிச்சுவலி. ஏதோ ஒன்றில் நடத்துவார். நீங்க ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கடைசியா வாசிக்கும் போது, கடைசி 2 வசனத்துல வாசிக்கும் போது, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன், அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கீழே அடுத்த வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும். இதெல்லாம் பாருங்க ஸ்பிரிச்சுவல். அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் வாசிச்சதெல்லாம் பிசிக்கல். எப்படி இருக்குது? பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசம், இதெல்லாம் பிசிக்கல். இப்போ இவர் சொல்றது மரணமோ ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல். 2 விதமான வார்ஃபேர் இருக்கு. இந்த 2 விதமான வார்ஃபேர்ல ஏதாவது ஒன்று வரலாம், இல்லை 2 வரலாம். பவுலுக்கு 2 வந்திருக்குது. பவுலுக்கு 2 வந்திருக்கு. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா யோபுவுக்கு 2 வந்திருக்குது. ஒரு பக்கம் பிசிக்கலி மொத்தம் போச்சு, இன்னொரு பக்கம் டிப்ரெஷன். ஒரு ஆள் உட்காந்து பேசுது, 3 பேர் உட்காந்து பேசுறான், மனைவியிட வச்சு பேசுறான். ஸோ எல்லா டிப்ரெஷன் ஒரு பக்கம் பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி. இல்லை ஒரு சிலருக்கு வெறும் ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம், பிசிக்கலி எந்த பிரச்சனையும் இருக்காது. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, நல்ல வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பயங்கரமான டிப்ரெஷன், வெளியே சொல்லவே முடியாது.
அப்படி உட்காந்து அழக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும். அது ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலி பயங்கர பிரச்சனையாக இருக்கும். நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சிலர்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாரித்து கொண்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு செங்கல்பட்டில் கிளம்புறாங்க. 4:30 மணிக்கு. ஒரு அம்மா அன்றைக்கி சொன்னாங்க, 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க நாகர்கோயிலில். அவங்களுக்கு வேலை திருநெல்வேலியில். கணவர் சொல்லிட்டாராம், நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிலாம் எங்கே வரமாட்டேன், நான் நாகர்கோயிலேயே தான் இருப்பேன் அப்படின்ட்டாராம். இந்த அம்மா காலையில் 4:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி போவாங்களாம். போய் இறங்கி 8:30-9 மணிக்கு அங்கே வேலைக்கு போவாங்களாம். முடிச்சுட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அங்கே ஏறி நைட்டு 9:30 மணிக்கு இறங்குவாங்களாம். இறங்கி திருப்பி சமைச்சு எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி காலை 4:30 போங்க. இந்த மாதிரி 25 வருஷம் போயிருக்காங்க. யோசித்து பாருங்க அவங்க நிலைமை எப்படி இருக்கணும். ஆனால் நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கும். ஃபிசிக்கலி பயங்கர டென்ஷன். ஒரு சிலருக்கு மென்டலி பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன பிரச்சனை, காரில் வர போகிற நல்லா இருக்க, டெய்லி அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம். வீட்டுக்குள்ளே இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்றை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள். ஆனால் அதுக்கு நடுவில் உங்கள் மூலமாக ஒரு சாட்சியின் மூலமாக ஒரு வாசனை வீசும். பட்ட பாடுகளினாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும். இப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை சும்மா பாடல நடத்தலை. சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கர்த்தர் உங்களை சும்மா நடத்தலை. எதுக்கு தெரியுமா? ஒன்று, அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? ஒரு பலன் இருக்கு, கர்த்தர் கொடுப்பார். அதே நேரத்தில் வெறும் பலனுக்காக நீங்கள் அப்படி நடக்கலை. இப்போ நீங்கள் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக தெரியுமா? உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரான்ல ஒரு லட்சக்கணக்கானவன், அத்தனை பேருக்கும் நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களால் தான் அந்த டெப்த்தில் இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும், அவனுக்கு சாட்சியாக நிற்க முடியும். பசின்னு ஒருத்தன் அடைஞ்சவன் தான் பசியாக வரவனுக்கு பசியை பற்றி பேச முடியும். பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? பசியே லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு சாப்பிட முடியாமல் டேபிள் மேலே இருக்கிறவன் அவனை ஏறி பிரசங்கமாக சொன்னான், இயேசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா குரல்ல மாடுலேஷன் சொல்லலாம். ஆத்துமாவிலிருந்து வார்த்தை வராது. எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்குள்ளிருந்து வர வசனம் இருக்குல்ல, அதுதான் எதிரில் இருக்கிறவனுக்கு பேசும். உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வரும். நீங்கள் என்ன பாடுபட்டீங்களோ அந்த வார்த்தை வரும். அதில் பர்டிகுலர் வார்த்தை அவனை தொடும். அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இதை கடந்து வந்தீர்கள். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு தியாகம், ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் கேட்கலாம், அவனை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த பாடுபடணுமா? நீங்கள் கிறிஸ்துவுக்காக வேறு என்ன பண்ண போகிறீங்க? அவருக்கு தேவை நரகத்துக்கு போகாமல் ஆத்மாவை காப்பாற்றணும். அதுக்கு அவருக்கு சில ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதத்தை பட்டையில் வச்சு அடிப்பார், கூறு ஆக்குவார், எல்லாம் செய்வார். அந்த ஆயுதம் அடி வாங்கும்போது சொல்லுவோம், இந்த போட்டு அடிக்கிறீங்களே, நெருப்புக்குள்ளே வைப்பாங்க, இப்படி என்ன நெருப்புக்குள்ளே வைக்கிறீங்களே, திருப்பி எடுத்து தண்ணிக்குள்ளே ஊவாங்க, புஷ்ஷுன்னு சவுண்டு வரும், பார்த்துருப்பீங்க. இப்படி மாற்றி மாற்றி என்ன செய்கிறீங்களே, எதுக்கு? ஆண்டவர் சொல்வார், இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஏன் செய்கிறேன்னு தெரியுமா? உன்னை வச்சு ஒரு 100 பேரை நான் சந்திக்க வேண்டியிருக்கு, அந்த ஆத்மாக்களை என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. நீ பட்ட பாடுகள் அத்தனையும் ஆத்மாக்களை மாறு. அதுதான் இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய். நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா வரும்போது உங்களை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஒரு உபத்திரவத்தை கடந்துட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கும் பாருங்கள், மைட்டியாக மகிமையாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் விசேஷமாக உணர முடியும். உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும், தைரியமாக இருக்கும். ஆமாம், நான் கடந்தேன், என்னை காப்பாற்றின ஆண்டவர் உன்னையும் காப்பாற்றுவார்னு உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். அதுதான் டெஸ்டிமனி. அந்த டெஸ்டிமனிக்கு தான் உன்னை இடிச்சு புளிஞ்சாரு. இடிச்சு புளியறதுக்கான காரணம் என்ன? அதுதான் காரணம். அப்போ அது இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த டெப்த்துக்குள்ள இருந்து பேச முடியாது. அப்போ நாங்கள் எல்லாருமே அப்படி தான் போகணுமா? நீங்கள் எல்லாருமே அப்படி போக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு போகணும். நீங்கள் எல்லாருமே ஒரே விதத்தில் போனீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா ரூட்லேயும் போனவர். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். அப்போ இந்த எண்ணெய், இந்த விளக்கு எரியணும்னா உங்களையும் என்னையும் கொஞ்ச நாள் கர்த்தர் இடித்து தான் பிழிவார். ஏன் இடித்து பிழிஞ்சாரு? எதுக்காக பிழிஞ்சாரு? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையே இருக்காது, ரொம்ப நாள் பிள்ளை இருக்காது, அன்னாள் மாதிரி பிள்ளையே இருக்காது.
அந்த பிள்ளை ஒரு நாள் கிடைக்கும் பாருங்க. அந்த இடைப்பட்ட 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அவங்க வாங்கின சுடுசொல்லு, அவங்க கேட்டதான வார்த்தைகள், அவங்களுக்குள்ள ஏற்பட்டதான டிப்ரெஷன், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு அழுகை, இது எல்லாத்துக்கும் கழிச்சு அந்த பிள்ளை கிடைச்சிடும். இது இவங்க மறந்துடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை இல்லாமல் இன்னொருத்தர் ஆள் வந்து உக்காந்தா இவங்க பேசுவாங்க பாருங்க. அவன் சொல்லுவான், எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு உங்ககிட்ட பேசினதும்பா. ஏன் தெரியுமா? இது உள்ளுக்குள்ளேருந்து வந்த வார்த்தை. அம்மாவே அப்பாவே இல்லாமல் வளர்கிற ஒரு குரூப் இருக்குது பாருங்க. அவன் ஹாஸ்டலில் வளர்ந்துருப்பான். அவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் பேசும்போது தான் தாய் தகப்பனுடைய அன்புக்கு அவன் இயங்குவான் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் தான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். அப்படின்னா கர்த்தர் ஏன் நம்மளை இடித்து பிழிகிறாரு சில இடத்துல தெரியுமா? சிலர் இடித்து பிழியறதுக்கு காரணம் அதான். அப்போ தான் அந்த விளக்கு நல்லா எரியும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் எரியும் தெரியுமா? இயேசு வருகிற வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இடித்து பிழிகிறாரு. அடுத்தபடியாக வாசிங்க.